ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम्। வணக்கம். ஓம் சாந்தி. யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத. இதை நாம் பல முறை கேட்டிருப்போம். பாரதத்தில் எவ்வப்பொழுதெல்லாம் தர்ம கிளானி ஏற்படுகிறதோ அப்பொழுது பரமாத்மா இந்த பூமியில் அவதரிக்கிறார். அவதரித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக ஆன்மாக்களுக்கு அவர்களுடைய சுய தர்மத்தை பற்றிய ஞானத்தை கொடுக்கிறார். முதலில் சுய தர்மத்தை தெரிந்து கொண்ட பிறகே இந்த பூமியில் தர்மம் நிலைநாட்டப்படுகிறது. நம்முடைய சுய தர்மத்தை பற்றி நாம் இதற்கு முன்பும் கேட்டோம். ஆன்மாவை உணர்ந்து ஆன்மாவுடைய மூல குணங்களை நாம் கடைபிடிப்பது, அதன் ஸ்வரூபத்தில் மனதை நிலைநிறுத்துவது, இதுவே சுய தர்மம் ஆகும். இங்கு இறைவன் இதை பற்றி இன்று இன்னும் ஆழமாக அர்ஜுனனுக்கு என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம். இதற்கு முன் நாம் பார்த்தோம், ஒவ்வொரு மனித ஆத்மாவுமே கட்டாயமாக வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பதில் தவறில்லை. நாம் அனைவருமே வெற்றி பெற்று வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். ஆனால் மற்றவர்களை வீழ்த்தி நான் முன்னேற வேண்டும் என்கிற ஒரு சுபாவம் இல்லது மனோபாவம் தவறாகி விடுகிறது. ஒருவர் ஜெயித்தால் இன்னொருவர் தோற்க வேண்டும் என்று எந்தவித சட்டமும் இல்லை. நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல எந்த தவறும் இல்லை. இது எல்லாமே ஓப்பன் ஃபார் ஆல். யார் வேணுமானாலும் இந்த வாழ்க்கை அப்படிங்கிற போராட்டத்துல ஜெயித்து முன் வரலாம். ஆனால் இறைவன் சொன்ன ஒரே விஷயம், ராகத்வேஷத்திலிருந்து விடுபட்டு நீ போராடு. எனக்கு விருப்பு வெறுப்பு இது ரெண்டுத்திலிருந்தும் புத்தி விலகினால்தான் நாம் கட்டாயமாக முன்னேற முடியும். இதுவும் பார்த்தோம், ராகம் இருக்கு அப்படின்னா நிச்சயமாக துவேஷமும் இருக்கும். ராகம் அனுராகமாக மாறுறது, பிறகு மோகமாக மாறி துவேஷத்துல கொண்டு போய் விடுறது மனிதனை. அதனால ராகத்வேஷத்திலிருந்து விடுபட்டு நாம் இந்த போரை செய்யலாம். போர் அதாவது நமக்குள்ள இருக்கும் போராட்டத்தை நாம நடத்தலாம். அடுத்தது நம்ம இதுக்கு முன்னாடி இதுவும் பார்த்தோம். அர்ஜுனனுக்கு இறைவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னுடைய சுபாவமே க்ஷத்திரிய தர்மமே யுத்தம் செய்யறது தான். அப்போ உன் தர்மத்தை நீ கடைபிடி. அதன் தொடர்பாகவே ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹ பரதர்மாஸ்த்வனுஷ்டிதாத். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹ பரதர்மாஸ்த்வனுஷ்டிதாத். ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயஹ பரதர்மோ பயாவஹ. ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயஹ பரதர்மோ பயாவஹ. ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹ. அதாவது மனிதன் தன்னுடைய சுய தர்மத்தில் நிலைத்திருந்து அதில் சில குறைபாடுகள் இருந்தாலும் அதில் தவறில்லை. தன் சுய தர்மத்தையே அவன் கடைபிடிக்க வேண்டும். பரதர்மாஸ்த்வனுஷ்டிதாத். மற்றவர்களுடைய தர்மத்தை கடைபிடிப்பது ஆபத்தானது, அது சரியில்லை. ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயஹ. அப்போ என்னுடைய கடைசி மூச்சு வரையில் நான் சுய தர்மத்திலேயே நிலைத்திருக்க வேண்டும். பரதர்மத்தை கடைபிடிப்பதை விட சுய தர்மத்தில் நிலைத்திருப்பது, பரதர்மம் எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் சுய தர்மத்தில் நிலைத்திருப்பது மிகவும் நன்று. இந்த விஷயத்தை இறைவன் அர்ஜுனனுக்கு சொல்றார். மனிதனுக்கு உகந்தது எது அப்படின்னா, அவரவர்களுடைய சுய தர்மம், அவரவர்களுக்கு விதிக்கப்பட்ட கடமையை அவரவர்கள் செய்வது, இது சுய தர்மம். பரதர்மம் உகந்தது இல்லை. நமக்கு சில சமயத்துல பார்க்கறதற்கு அவங்களுக்கு வாழ்க்கை இவ்வளவு நல்லா இருக்கே, அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு செயல்கள் கர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு நல்லா கிடைச்சிருக்கு, எனக்கு அப்படி இல்லையே, அவங்க செய்யற மாதிரியே நானும் செஞ்சு பார்க்கலாம், அது நல்லது, நல்லதை கொடுக்காது. தர்மத்தை கடைபிடிக்கணும், ஆனால் சுய தர்மத்தையே நாம் கடைபிடிப்போம். பரதர்மத்தினால் நன்மை இல்லை. அப்போ இந்த என்னுடைய சுய தர்மம் அப்படின்னா ஆன்மாவுடைய தர்மம் தான் எனக்கு சுய தர்மம். அன்பு, அமைதி, தூய்மை, இவைதானே நம்முடைய சுய தர்மம்
என்று இதற்கு முன்பும் நாம் பார்த்திருக்கிறோம். பொதுவாக நாம் ஏற்கனவே பார்த்தோம், பிரகிருதி இயற்கை கூட அன்பை தான் விரும்புகிறது. ஆன்மாவுடைய சுய தர்மமும் அன்பு, இயற்கை தர்மமும் சுய தர்மமும் சேரும் பொழுது அன்பு நன்மதிப்பாக மாறுகிறது. அதே போல நமக்கு தூய்மை உயர்ந்த தர்மம், அது இன்னும் மாறுகிறது. இப்படி நன்மதிப்பு, பணிவு, இப்படி பல குணங்கள் ஆன்மாவுடைய சுய தர்மம், பிறகு பிரகிருதி தர்மம், அதாவது சதோ ரஜோ தமோவின் குணங்கள் சேரும் பொழுது புதிய குணங்கள் உருவாகிறது. அப்போ நம்ம சத்திய வழியில, நமக்கு நேர் வழியில போகும் பொழுது நமக்கு பாரதர்ஷிதா அல்லது டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிற ஒரு குணம் நமக்குள்ள வருது. அப்போ சத்திய நிஷ்டையாக இருக்கிறவர்களுக்கு இந்த குணம் ஆட்டோமேட்டிக்கா வரும். அமைதியாக இருக்கிறவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், இது மாதிரியான சில குணங்கள் ஆட்டோமேட்டிக்கா வரும். அப்போ இந்த குணங்களை நாம் கடைபிடிப்பது ரொம்ப அவசியம். அதுல சுய தர்மத்தை குறிப்பாக நாம் கடைபிடிக்க வேண்டும். இப்ப சுய தர்மம் எப்பொழுது குதர்மமாக மாறுகிறது? இப்ப நம்ம பார்த்தோம், பரதர்மம் சரியில்லை. சுயதர்மம் என்ன அப்படின்னா, இப்ப இந்த உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்தையே நாம எடுத்துக்கிட்டா, எனக்கு பசிக்கிறது, சாப்பிடுறது தவறில்லை, அது என்னுடைய தர்மம். மற்றவர்கள்கிட்ட இருந்து பிடுங்கி சாப்பிடுறது அது அதர்மம். மற்றவர்களோடு அவங்கள்ட்ட இருந்து சண்டை போட்டு அவங்கள கொன்று விட்டு நாம அவங்கள்ட்ட இருக்கிறத எடுத்து சாப்பிடுறது குதர்மமாக மாறிடுறது. அதனால சுயதர்மம், பரதர்மம், குதர்மம் இது மாறாம இருக்கணும். அதர்மம், இது 4 விஷயங்களையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு நான் தர்மத்திலேயே, சுய தர்மத்திலேயே என்னுடைய கவனத்தை வைக்கணும். அப்போ பொதுவா என்ன பண்றோம்னா, மனித ஆத்மாக்கள் மற்றவர்களுடைய அவகுணங்களை பார்க்கிறாங்க. பார்த்து அவகுணங்களையே எண்ணி எண்ணி நம் மனதை நாம் அழுக்காக்கி கொள்ளக்கூடாது. அப்போ என்ன ஆகும்? அந்த அவகுணங்கள் எனக்குள்ளேயும் பிரவேசமாயிடுது. கோபம் ஆத்மாவை ஒரு பொழுதுமே திருப்திப்படுத்தாது. அப்ப கோபம் அப்படிங்கிறது என்னுடைய சுயதர்மம் இல்ல, பரதர்மம். பார்க்கறதுக்கு கோபம் செய்யறவங்களோ அந்த குணமோ சக்திசாலியா இருக்கு. ஆனால் கோபப்பட்ட பிறகு ஆன்மா திருப்தியாக இருக்குமா அப்படின்னா இருக்காது. சுயதர்மத்துல கிடைக்கிற திருப்தி பரதர்மத்தை அனுஷ்டிக்கும் பொழுது கிடையாது. அப்போ தர்மம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. அது எல்லாத்தையும் விட அதிகமா இந்து தர்மத்திலையும் பௌத்த மதத்திலையும் தான் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணப்பட்டிருக்கு இந்த வார்த்தை. இந்த வார்த்தைக்கு, தர்மம்ன்ற வார்த்தைக்கு சரியான பொருள் சொல்றதே ரொம்ப கஷ்டம். அது பலவிதமான பொருட்கள் அதுக்கு இருக்கு. நீதி, தர்மம்னா இது நீதின்னு கூட சொல்லுவோம். நன்னடத்தை, ஒழுக்கம், இது எல்லாமே தர்மம் அப்படிங்கிற வார்த்தைக்கு சரியான பொருள் அப்படின்னு சொல்லலாம். இது ஒண்ணுதான் இந்த தர்மத்துக்கு அர்த்தம்னு கிடையாது. அவரவர்கள் டியூட்டியை செய்யறதும் தர்மம் தான். பொதுவா இதை ரிலிஜியனோட தர்மத்தை கனெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்ததா இறைவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அர்ஜுனனே ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா, நீ சுய தர்மத்தையே கடைபிடித்து கடைசி வரையில் அந்த தர்மத்திலேயே இருந்து உடலை விட்டா கூட ஆன்மா பரவாயில்ல. அந்திம காலம் வரையில், அப்போ நான் எவ்வளவு நாள் சுய தர்மத்தை கடைபிடிக்கணும்? இன்னைக்கு நான் ரொம்ப நல்லா சுய தர்மத்தை கடைபிடிக்கிறேன், நாளைக்கு என்னால இது முடியல, பரதர்மமே ஓகே, அப்படி கிடையாது. கடைசி மூச்சு வரை, நான் இந்த உடலில் உயிர் வாழும் வரை சுய தர்மத்தையே கடைபிடிக்கணும். அப்போ ஏன் கடைசி வரைக்கும் நான் செய்யணுமா? இன்னைக்கு கடைபிடித்தா போறாதா? நான் இன்னைக்கு 36 வகை உணவு சாப்பிட்டுட்டேன், 4-5 நாள் நான் சாப்பிடாம இருக்கணும்னு நினைச்சா முடியுமா? நிச்சயமா நாளைக்கு திரும்பவும் எனக்கு பசி வரும், நாம சாப்பிடணும்னு தோணும், நாம சாப்பிடுவோம். உணவு உண்ணணுன்ற ஒரு ஃபீலிங் நமக்கு வரும். அதனால சுய தர்மம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கால வரம்பு கிடையாது. ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா. அப்போ இந்த சுய தர்மத்தை பிடித்து கடைசியில நான் உயிரையே விட வேண்டிய வந்தாலும் பரவாயில்ல. சொல்லுவாங்க இல்லையா, தரத் பரியே தரம் நெய் சோடியே, உயிரையே விட்டாலும் பரவாயில்ல, என்னுடைய தர்மத்தை நான் விடக்கூடாது. எனக்கென்று இறைவன் வகுத்து கொடுத்த தர்மத்தை நான் விடக்கூடாது. அப்போ பொதுவா நம்ம பார்க்கிறோம், நோ மேன் இஸ் பர்ஃபெக்ட் ஆன் திஸ் எர்த். அப்போ அவர் ஜேர்னி இஸ் டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. நம்முடைய பயணமானது ஒரு சம்பூர்ணத்துவத்தை நோக்கி தான் இருக்கு. அப்போ பர்ஃபெக்ஷன், எல்லாரும் பர்ஃபெக்ட் ஆயிட்டாங்களான்னா இல்ல, இட்ஸ் அ ஜெர்னி. அதை நோக்கி நாம பயணித்து கொண்டிருக்கோம். அதனால
ஸ்வதர்மத்தை கடைசி வரைக்கும் கடைபிடிக்கணும். பரதர்மோ பயாவகா அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்க இறைவன் ஏன் சொல்லிட்டார்? பரதர்மம், அதாவது அதுக்கு தர்மம்ன்ற ஒரு பெயரை வேற கொடுத்துட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களால அதை விட முடியல. பரதர்மம்னாக்க பல விஷயங்கள் இருக்கு. கோபம் மட்டும் இல்ல, மற்றவர்களுடைய டியூட்டி, அவரவர்களுக்கென்று விதிக்கப்படாத டியூட்டி எல்லாமே பரதர்மம் தான். அப்போ இன்னைக்கு மனிதன் பரதர்மத்துல போகிறது கூட இல்லாம கூதர்மம், அதாவது எதை செய்தால் பாவம் மூட்டை எனக்கு அதிகமாகுமோ அதை மனிதன் செய்ய தொடங்கிட்டான். அப்ப பரதர்மோ பயாவகா அப்படின்னா ஏன் அது பயமுறுத்தக்கூடியது, ஆபத்தானது அப்படின்னு ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா, நான் வேற ஒருத்தர் மாதிரி நடிக்கணும்னு நினைச்சா அது எப்படி இருக்கும்? முடியவே முடியாது. இப்ப நான் ஆன்மீக பாதையில போறேன். அப்போ அந்த பிரிட்டென்ஷன், வெளிப்பகட்டோ இல்ல இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டுறதோ நிச்சயமாக என்னுடைய ஆன்மீக பாதையில ஒரு பெரிய தடையாக அமையும். அப்போ சத்திய நிஷ்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்டெகிரிட்டின்னு கூட இதை சொல்லலாம். உள்ளேயும் வெளியிலையும் ஒன்னா நம்ம இருக்கும் பொழுதுதான் சுய தர்மத்தை கடைபிடிக்க முடியும். பரதர்மத்துல நான் இருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு பரதர்மத்துல இருப்பேன், நாளைக்கு அதர்மத்துல, அதுக்கு அடுத்த நாள் குதர்மத்துல. சுய தர்மத்தை நாம எப்படி கடைபிடிக்கிறது? அதனால அர்ஜுனர்களாகிய நமக்கு இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னா, கடைசி மூச்சு வரை நீ சுய தர்மத்தை மட்டுமே கடைபிடி. ஒருவேளை நான் சுய தர்மத்தில் இருக்கும் பொழுதே நான் உடலை விட்டேன் ஆத்மா அப்படின்னா, என்னுடைய அடுத்த பிறவியில நிச்சயமாக என்னுடைய சுய தர்மமான அமைதி என் கூடவே வரும். அடுத்த பிறவியிலும் நான் அமைதியாக அந்த குணத்தை, அமைதிங்கிற குணத்தை சகஜமா கையாள முடியும். ஏன்னா க்ளோசிங் பேலன்ஸ் தான் என்னுடைய நெக்ஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ அந்த க்ளோசிங் பேலன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்திம காலம் வரை, அந்த மூச்சு விடும் வரை, ஆன்மா இந்த உடலிலிருந்து வெளியில போகிற வரைக்கும் நான் சுய தர்மத்தை கட்டாயம் கடைபிடிக்கணும். நிச்சயமாக ரிஸ்க்குன்னு சொல்லலாம். மற்றவர்கள் மாதிரி நான் நடிக்கிறது. ஒரு ட்ரெயின்லயே போறோம், நம்ம வேற ஒருத்தருடைய டிக்கெட்டை வச்சுட்டு நம்ம டிராவல் பண்ண முடியுமா? கட்டாயமா அவங்க அதோடைய ஐடென்டிட்டி கேட்கும்பொழுது நம்ம மாட்டிப்போம். உள்ளூர ஒரு பயம் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும், நம்ம எங்கேயாவது மாட்டிடுவோமோன்னு. அதனால மற்றவர்கள் மாதிரி நான் நடிக்க வேண்டாம். நான் எப்படியோ என்னுடைய குணங்களை தெரிந்து கொண்டு அதிலிருந்து விடுபட்டு நான் சுய தர்மத்துல போகும் பொழுது ஆன்மீக முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்பவும் சுலபமாக எனக்கு கிடைக்கும். இந்த ஆன்மீக பாதையில நான் முன்னேறணும் அப்படின்னாக்க நேர்மையும் அவசியம், சுய தர்மமும் அவசியம். மற்றவர்களை நான் காப்பி அடிக்காம என்னுடைய ஒரு ஆன்மீக பாதையிலேயே நான் நிலைத்து இருக்கணும். மற்றவர்கள், நான் நிச்சயமா முன்னேறணும், ஆனால் மற்றவர்களை கீழே வீழ்த்தி இல்லை. இதை நாம் புத்தியில வைத்து இந்த கீதையுடைய பயணத்துல நம்முடைய ஆன்மீக பயணத்தை நாம் தொடருவோம். ஓம் சாந்தி.